என் அன்பு உள்ளம் கொண்ட நெஞ்சங்களுக்கு எனது வணக்கம். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? இங்கே பாருங்கள், எனக்கு ஆன்மீக ரீதியாக ஒரு கதை ஒன்று சொல்ல போகிறேன். நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் இந்த தேங்காய். இது பார்த்திங்கன்னா முழுமையான தேங்காயில் லைட்டாக மேலே மட்டும் அதை உரிச்சிட்டு அதுக்கப்புறம் நார் தேங்காயாக மட்டை தேங்காய் சொல்லுவாங்க, மட்டை தேங்காயாக இருக்குது. இந்த தேங்காய் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக உரிச்சிட்டு சாதாரணமாக உள்ள ஒரு குட்டி தேங்காயாக இருக்குது. இதை உரிச்சதுனால வந்த தேங்காய் தான் இது. இதோட வரலாறு என்னன்னு தெரியுமா? ஒரு நாள் கைலாயத்தில் ஈஸ்வரி இருந்த காலகட்டத்தில் கைலாயத்துக்கு போகுது. ஏன் கைலாயத்துக்கு போய் ஈஸ்வரன்கிட்ட பஞ்சாயத்துக்கு போகுது? ஏன் அங்கே ஈஸ்வரன்கிட்ட பஞ்சாயத்துக்கு போகுதுன்னு சொன்னால், தேவாதி தேவர்கள்கிட்டையும் எல்லா முனிவர்கிட்டையும் 3 லோகத்துலேயும் எல்லாருமே இந்த தேங்காய் போய் சொல்லுது. எல்லாருக்கிட்டையும் எல்லாரும் என்னை வழிபடணும் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன் என்னை வழிபடணும் அப்படின்னு இந்த தேங்காய் எல்லாருக்கிட்டையும் சொல்லும்போது எல்லாரும் வந்து என்ன விளையாடுறவனை போய் வழிபடணும்னு சொல்கிறேன் அப்படின்னு கேட்குறாங்க. நாங்கள் ஈஸ்வரனை தவிர யாரையும் வழிபட மாட்டோம், நீ சாதாரண ஒரு தேங்காய் உன்னை வழிபட முடியாது அப்படின்னு எல்லாரும் தேவர்கள், முனிவர்கள், ரிஷிகள், அப்புறம் மாபெரும் மேதைகள்லாம் சொல்கிறாங்க. அது இருந்தாலும் நேராக போய் ஈஸ்வரன்கிட்ட பஞ்சாயத்துக்கு போகலான்னு சொல்லிட்டு எல்லாரையும் கூட்டின்னு ஈஸ்வரன்கிட்ட பஞ்சாயத்துக்கு போனதா வரலாற்று. அங்கே ஈஸ்வரன்கிட்ட போனவொடனே ஈஸ்வரனை பார்த்தவொடனே, சர்வேஸ்வரா, என்னையும் எல்லாரும் வழிபடணும், அதுக்கு உண்டான மகத்துவத்தை கொடு அப்படின்னு இந்த தேங்காய் அவர்கிட்ட கேட்குறான். அப்போ ஈஸ்வரன் கேட்குறாரு, மனித ஆற்றல் கொண்டவர்களை தான் வந்து மனித உணர்வு கொண்டவர்களும் தெய்வ சக்தி கொண்டவர்களையும் அப்படி தான் வழிபட முடியுமே தவிர தேங்காய் உன்னை எப்படி வழிபட முடியும் அப்படின்னு ஈஸ்வரன் பதில் சொல்லும்போது, அப்போ சொல்லுது, என்ன சொல்லுது இந்த தேங்காய் சொல்லுதா, ஒவ்வொரு பொருள்களுக்கும் ஆற்றலும் உணர்வும் உயிரும் உண்டு அப்படின்றது தான் இந்த தேங்காய். அப்படி ஒரு உணர்வும் உயிரும் இல்லைன்னா இப்படி ஒரு தென்னை மரத்தில் தென்னை மரம் வளர்ந்து வந்து அது தேங்காய் காய்க்கணுன்ற அவசியமே இல்லையே. அந்த உணர்வுகள் இருக்கிறதுனால தான் இதை மற்றவங்க பயன்படுத்த முடியும் அப்படின்ற உணர்வு அந்த மரத்துக்கும் உண்டு. உயிர் உள்ள மரமாக இருந்ததால் தான் வருது. இப்போ செத்து போச்சு, காஞ்சி போச்சுன்னா அந்த மரம் இருக்குமா? தென்னை மரத்தில் காய்க்குமா? அப்போ அதுக்கு உயிர் இருக்கு இல்லையா, அதுக்கு ஆற்றல் இருக்கு இல்லையா, மற்றவங்களை வந்து வாழ வைக்கணும், இழப்பாற்றணும், மற்றவங்களுக்காக பயன்படணும் அப்படின்னு சொல்கிற அந்த உணர்வு அந்த மரத்துக்கும் உண்டு. அதுக்கு எப்படி உயிரும் உணர்வு இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது. அது மாதிரி இருக்குது. அது ஏன்னா கடவுள் இயற்கையாகவே அந்த மரத்துக்கு ஒவ்வொரு மரத்துக்கும் ஒவ்வொரு ஜீவராசி போல் உயிர் கொடுத்துருக்காரு. அப்போ இந்த தென்னை மரத்துக்கும் அந்த ஆற்றல் உண்டு. அப்போ இந்த தென்னை மரத்தில் காய்க்கப்பட்ட இந்த தேங்காயானது ஈஸ்வரனை பார்த்து கேட்குது, ஏன் என்னை வழிபடக்கூடாதுன்னு நீ சொல்கிற அப்படின்னு கேட்டால் ஈஸ்வரன் சொல்கிறாரு, உனக்கு ஒரு சக்தி, உனக்கு ஒரு தன்மை, அது எதற்காக நீ பயன்படுத்தணும் அதை மட்டும் தான் நீ பயன்படுத்தணும். இந்த லோகத்தை ஆளக்கூடிய சக்தி உனக்கு உண்டு நீ நினச்சக்கூடாது அப்படின்னு சொல்கிறாரு. அப்படி சொல்லியும் என்ன பண்ணுது இந்த தேங்காய், ஈஸ்வரனே உனக்கு உள்ளது அத்தனையுமே எனக்கும் உண்டு அப்படின்னு ஈஸ்வரன்கிட்ட சொல்லுது. இப்போ என்ன உண்டு அப்படின்னு கேட்டால், ஜடா முடி வச்சுருக்கல, ஜடா முடினா அந்த பிடரி மயிர்னு சொல்கிறது. ஈஸ்வரன் வச்சுருக்காரு பிடரி மயிர். பிடரி மயிர்னு சொல்கிற வார்த்தை தப்பான வார்த்தையே கிடையாது, தூய்மையான தமிழ் வார்த்தை பிடரி மயிர் அப்படின்னு சொல்கிறது. பின்பக்கம் உள்ளது மயிர், அந்த மயிர் தலையில் இருக்குது மயிர்னு தான் சொல்லுவாங்க. தப்பான வார்த்தையில் தப்பா அப்படின்னு நினச்சிக்கிட்டிங்கன்னா இதை மன்னிச்சிருங்க. ஏன்னா அது விளக்கம் கொடுங்க. அது முடின்னு சொல்ல முடியாது. முடினா என்னன்னா மகுடம்னு அர்த்தம். முடினா சின்ன குழந்தை பாட புத்தகத்திலே வந்துட்டா முடின்னா மகுடம், தலையில் சுமக்கக்கூடிய மகுடம். ஒரு அரசனுக்கு பட்டம் சூட்டுறது, முடி சூட்டுறது அப்படின்னு சொல்கிறது தான் முடின்னு அர்த்தம். ஆனால் தூய்மையான வார்த்தையை பார்த்தா அது மயிர்னு தான் அர்த்தம். இந்த பிடரி மயிர் உனக்கு இருக்கு ஜட மயிர், அதே போல் எனக்கு பாரு என்ன இருக்குது, எனக்கும் உடம்பெல்லாம் தலைமுடி போலவே பிடரி மயிரானது இருக்குது அப்படின்னு இந்த தேங்காய் ஆணவமாக சொல்லிச்சு. பாரு, உனக்கு ஈஸ்வரனே உனக்கு உள்ள முடி போலவே எனக்கே இருக்குது, நான் ஏன் முடின்னு சொல்கிறேன்னா திருப்பி அந்த வார்த்தை சொல்கிறதுக்கு கஷ்டமாக இருக்குது, மற்றவங்க தப்பாக நினைக்கக்கூடாதுன்றதுக்காக. இந்த உனக்குள்ள முடி போலவே எனக்கு இந்த மாதிரி முடி இருக்குது அப்படின்னு அந்த தேங்காய் சொல்லுது. சொன்ன உடனே அதுக்கப்புறம் சொல்லுது, உனக்கு நடுமுதில் ஆமை ஓடு இருக்குது, ஆமை ஓடு இல்லையா, அந்த மாதிரி ஈஸ்வரனோட முதுகில் இருக்குங்களாம் அந்த ஆமை ஓடு. அது மாதிரி ஸ்ட்ராங்கானது மாதிரி அந்த ஆமை ஓடு போலவே என்னுடைய அங்கமெல்லாம் இருக்குது. என்ன இருக்கு? இந்த அங்கமெல்லாம் ஆமை ஓடு போல் ஸ்ட்ராங்காக இருக்குது. அப்போ எனக்கும் அது இருக்கு இல்லையா,
உனக்கு இருக்கு இல்லையா 3 கண்ணு, நெத்தி கண்ணு சொல்கிறல 3 கண்ணு, ஈஸ்வரனே சர்வேஸ்வரா 3 கண்ணு, இங்கே பாரு எனக்கும் 3 கண்ணு இருக்குதுன்னு சொல்லிட்டான். ஏற்றாக சொல்ற தேங்காய்க்கு 3 கண்ணு, அப்போ எனக்கும் 3 கண்ணு இருக்கு, அப்போ எந்த விதத்தில் நான் பிறந்தவன் அப்படின்னு சொல்லி. அப்போது உள்ள பார்த்தா உடைச்சா வெள்ளையான அழகா என்னை பார்க்கக்கூடிய குளிர்ச்சியான மென்மையான சாப்பிடக்கூட தன்மை வாய்ந்தது என்கிட்ட உன்னை விட எக்ஸ்ட்ரா ஒன்று இருக்குது. நீ பாரு கபாலமெல்லாம் மாட்டின்னு இருக்கிற, எனக்கு உள்ள மனசு எப்படி இருக்கின்றது அந்த தேங்காவாகிய சொல்லுது, அந்த ஆணவத்தில் சொல்லுது. உன்னை விட எனக்கு மனசு ஜாஸ்தி, தூய்மையான மனசு, தேங்காயை உடைச்சா உள்ள வெண்மையாக இருக்குது பாத்தியா அப்படின்னு தேங்காய் சொல்லுதான். அப்போ உன்னை விட சிறந்தவன் நான் தானே, என்னையும் சேர்த்து வழிபட சொல்லு அப்படின்னு சொல்லிச்சான் அந்த தேங்காய் ஈஸ்வரன் கிட்ட. சொல்லும்போது அப்போ ஈஸ்வரன் சொல்கிறாரா, எல்லாரையும் கூப்பிட்டு உனக்கு என்னடா ஆணவம், உனக்கு தேங்காய் சாதாரண தேங்காய் உனக்கு என்ன ஆணவம், இவ்வளோ திமிரா பேசுகிற அப்படின்னு சொல்லிட்டு எல்லா முனிவுகளையும் ரிஷிகளையும் எல்லா அந்தணர்களையும் எல்லாரையும் கூப்பிட்டான். மக்கள் எல்லாரையும் கூப்பிட்டாங்க சர்வேஸ்வரன். கூப்பிட்டு இந்த தேங்காய்க்கு ரொம்ப ஆணவமாக இருக்குது, நம்ம உலகத்திலேயே முதல் கண் தெய்வமாக யாரை வழிபடுறோம், விநாயகரை வழிபடுறோம். முதற்கண் தெய்வம் யாரும் உச்சந்தியில் விநாயகனை தான் வச்சு வழிபட்டோம். அதனால் விநாயகரை வழிபடுறோம், விநாயகனை தான் பிள்ளையாரை வழிபட்டோம். மஞ்சளில் பிடிச்சி, மண்ணால் பிடிச்சி, கல்லால் வச்சு, முச்சந்தியில் வச்சு விநாயகரை வழிபடுறோம். அதனால் எல்லாருமே என்ன பண்ணுறீங்க, முச்சந்தியில் இந்த தேங்காயை அடித்து உரைகளானாராம். அன்னையில் இருந்து ஆரம்பிச்சது தான் இந்த தேங்காய் உடைச்சல். எங்கே உடைச்சல் சொன்னால் விநாயகர் கோவில் வாசலில் அடித்து உடைக்கணுன்ற ஏற்பட்ட சாபம் தான் இது. சாபத்தால் ஏற்பட்ட இந்த தேங்காய்க்கு சாப விமோசனம் இன்ன வரைக்கும் கிடைக்கல. அதனால தான் இந்த தேங்காய்க்கு உள்ள ஆணவம் ஒவ்வொரு மனிதனோட உணர்வுபூர்வமான எந்த ஆற்றலும் வரக்கூடாது, ஆணவம் இருக்கக்கூடாது. ஒவ்வொரு மனசும் அன்போட, நட்போட, உறவோட, உள்ளத்தோடு செயல்படணும். அது மாறினா விஷமாக மாறிடும்னு அது இந்த தேங்காயை வச்சு மகேஸ்வரன் சொன்ன கதை வரலாறு. இது புராண காலத்தில் சொல்கிறது. நான் மகேஸ்வரன் கூட பிறக்கலை, மகேஸ்வரனை பார்க்கல, இருந்தாலும் உணர்வால் சொல்கிறேன், அன்பாக சொல்கிறேன். எல்லோரும் நல்லா இருங்க, சந்தோஷமாக இருங்க. என்னோடய டிவி பார்த்தீங்கன்னா ஆன்மீகமும் மூலியம் டிவி. நீங்கள் இதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். டெய்லி ஆன்மீக சம்மந்தமாகவும், ஒரு வரலாறு சம்மந்தமாகவும், 2வது மூலிகை சம்மந்தமாகவும் நான் சொல்லிகிட்டு இருக்கேன். இதெல்லாம் கேட்டு பயன்படுங்க. ரொம்ப சந்தோஷம், வாழ்த்துக்கள்.